Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து மண்டே நைட் டின்னர் வந்து நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை தான் பார்க்க போகிறீங்க. நைட் டின்னருக்கு வந்து பூரி அப்புறமா காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் போட்டு கிரேவி பண்ணுறேன். வாங்க நான் எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். பூரி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுக்கிறேன். இப்போ அதோட ஒரு அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். அரை டீஸ்பூன் ரவா, தேவையான அளவு சால்ட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கோதுமை மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுக்கிறேன். இதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கிரேவி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போ காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டுடலாம். இங்கே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அமேசானில். பெயிண்டிங் இது தான். பெயிண்டிங் வந்து வாட்டர் பெயிண்ட், அப்புறமா வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷு, அந்த கேன்வாஸ் போர்டு பெயிண்ட் பண்ணுற அந்த போர்டு எல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து மண்டே டெலிவரி ஆகிடுச்சு. அதை 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. காலிஃப்ளவர் வந்து ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக க்ரீன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி பேஸ்ட்டு தான் வந்து காலிஃப்ளவர் கிரேவியில் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 2 தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். தக்காளி பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இப்போ இதில் ஆட் பண்ணலாம். பெரிய வெங்காயத்தோட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். காலிஃப்ளவர் வந்து இதை எடுத்து வெளியே வச்சிடலாம் தண்ணியிலேருந்து. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக அதோட சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து அந்த வெங்காயத்தோட அந்த மசாலா எல்லாம் அந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணலாம். தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வதங்கணும். தக்காளி இப்போ தான் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கையளவு க்ரீன் பீஸை வந்து ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸை வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இதை குக் பண்ணலாம். குக் பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். இதை இன்னும் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் ஆட் பண்ணுறேன். இது பூரி, சப்பாத்தி, சாதத்தோடு எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். க்ரீன் பீஸ் காலிஃப்ளவர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவி பண்ணி முடிச்சிட்டேன். டைம் வந்து 7:10 தான் ஆகுது. பூரி வந்து சாப்பிடும்போது சூடாக போட்டு சாப்பிட்ருவோம். இவங்க 2 பேரும் வந்து பெயிண்டிங் வாங்கியிருந்தோம்ல, அதை வச்சு பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 பேரும்.
பாருங்கள் ஜானி வந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கா, அழகாக பண்ணியிருக்கா. நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிடுச்சு. பூரியை வந்து இனியும் பொரிச்சு எடுக்க போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் பூரி அழகாக பொங்கி வருது. இன்றைக்கி எங்களுக்கு நைட் டின்னர் வந்து பூரி, அப்புறமா காலிஃப்ளவர் க்ரீன் பீஸ் கிரேவி தான். பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவியும் வந்து நல்லாயிருக்கு. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.